சரணம் சரணம் விநாயகனே, சரணம் சரணம் விநாயகனே. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை ஆற்றுமாறு எம் துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ண ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் பல்வேறு சேவா அமைப்புகளில் ஒன்றாக விளங்குகிற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டிவனம் கம்பன் கழகம் அறக்கட்டளையோடு இணைந்து நடத்தக்கூடிய இணைய வழியான இந்த மாபெரும் கம்பன் விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் அன்போடு வரவேற்று வணங்கி மகிழ்கிறோம். குறிப்பாக இந்த அற்புதமான நிகழ்விலே பல்வேறு இடங்களிலிருந்து உலக நாடுகளிலிருந்து இணைய வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களில் இந்த கம்பனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு 6 நாள் விரிவான நிலையிலே வெவ்வேறு கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களிலிருந்து நேரடியாக முழு நாள் நிகழ்வை ஒருங்கிணைக்கும் வகையிலே மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கம்பன் கழகத்துடைய நிறுவனர் சரவணன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். தொடர்ந்து இந்த அற்புதமான ஏற்பாட்டிற்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய ஞானஜோதி சரவணன் பொதுச் செயலாளராக இருந்து பல்வேறு நிலைகளிலே பயிலரங்கங்கள், இணைய வழி மாநாடுகள், நேரடி மாநாடுகள் என்று பல்வேறு கல்வி நிறுவனங்களோடு இணைந்து மிகச்சிறப்பாக ஆற்றுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சேவை போற்றுதலுக்குரியது. அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல எங்களுடைய கல்லூரியின் செல்லப்பிள்ளை என்று கொண்டாடக்கூடிய அளவிலே சரண்யா கோபால், திருமதி சரண்யா கோபால் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர்கள்தான் இங்கு இந்த கம்பன் கழகம் அறக்கட்டளையுடைய காஞ்சிபுரத்து கிளை அமைப்பாளராக இருந்து மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த தொடரிலும் கூட 2-3 நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நிலையிலே மிக அற்புதமாக ஆற்றுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். இவ்வாறான பல்வேறு செயல்பாடுகளுக்கெல்லாம் மூலகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் நாள்தோறும் எங்களுடைய கல்லூரியை ஒரு விழா பூத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி தழைத்திருக்கக்கூடிய ஒரு நந்தவனமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எங்கள் கல்லூரி முதல்வர் ஐயா பேராசிரியர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். அவருக்கு ஓய்வு என்பதே இல்லை. எல்லா நாளும் அவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வாறெல்லாம் புதுக்கி இந்த சூழலை, கல்வி சூழலை சிறப்பாக தர முடியும் என்பதற்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னோடியாக விளங்குகிற எங்களுக்கு அவர்களுள்ள ஒரு பாதி அளவாவது நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தை தரக்கூடிய அளவிலே மிக விரிவாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முதல்வர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கல்லூரி பணியாக தேனி மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தேனியிலே இருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு தேனியை போல அவர்கள் உழைத்து கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எங்களுடைய இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல இன்றைக்கு உரையாற்ற இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கம்பன் கழகத்துடைய செயலர் ஐயா முத்துராமமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல எங்கள் பேச்சாளர், எங்களுடைய காஞ்சிபுரத்துடைய ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய
அம்மா திருமதி கலைச்செல்வி சங்கர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் பா மஞ்சுளா அம்மா அவர்கள், முனைவர் அப்பாதுரை அவர்கள், ஐயா முனைவர் ஸ்ரீசைலம் ஐயா அவர்கள், அதே போல பேராசிரியர் வேலு அவர்கள் என்று பல பேராசிரியர் பெருமக்கள் இங்கே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் மிக அற்புதமாக தங்களுடைய உரையை சிற்றுரையாக வழங்குவதற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அற்புதமான ஏற்பாட்டிற்கு எல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஜெயஸ்ரீ அவர்களையும், முனைவராக ஆக போகிற ஐயா தெய்வசிகாமணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மாலை 4:50 வரையிலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாக எங்கள் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் இங்கே தலைமை உரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த கம்பனுக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்பாக நாம் இந்த கல்வியாண்டிலே என்னென்னலாம் பணியை செய்திருக்கிறோம் என்பதெல்லாம் இங்கே சிறிது நினைவு கூற விரும்புகிறேன். அண்மையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அயோத்தி கும்பாபிஷேகத்தை ஒட்டி மிக விரிவாக எமது கல்லூரியிலே 3 நிகழ்வுகள் வெவ்வேறு இடங்களிலே நடைபெற்றன. நேரலை ஒரு பகுதி, ஒரு பஜன் ஒரு பக்கம் கூத்து நிகழ்ச்சி ஒரு பக்கம், ஒரு மாறுவேட போட்டி ஒரு பக்கம் என்று விரிவான நிலையிலே நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மண் இந்த கம்பனை என்றைக்கும் விட்டுவிடாது, அந்த ராமாயணத்தை விட்டுவிடாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு முன்னோடியாக, ஒழுக்கத்திற்கு முன்னோடியாக, தர்மத்திற்கு முன்னோடியாக விளங்குகிறது என்பதை எங்கள் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் தங்களுடைய உரையிலே இங்கே பதிவு செய்கிறார். அதனாலதான் அவர் தலைப்பே கம்பன் செதுக்கிய பண்பாட்டு பாதை என்ற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி, இந்த அற்புதமான ஏற்பாட்டுக்கு பொதுவாக தமிழுக்கு கதியாவோர் இருவர் என்று சொல்லுவார்கள். தமிழுக்கு கதி கம்பன், வள்ளுவன் என்று திருவள்ளுவர் என்று இந்த 2 புலவர் ஆளுமைகள் தமிழ் பரப்பை நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பரப்பை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பாரதி கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவன் போல் இந்த புவியதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று அவர் பாராட்டினாலும் கூட, இந்த 3 பெருமக்களில் யாருக்கு ஒரு இலக்கிய அமைப்புகள் தமிழ் மண்ணிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரியும். வள்ளுவருக்கு மிகப்பெரிய திருக்குறள் பேரவைகள் எல்லாம் இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கிய அமைப்புகள் எல்லாம் பெரும்பான்மையாக தமிழ் இலக்கிய அமைப்புகள் என்று எடுத்துக்கிட்டால் பொதுவாக தமிழ்ச்சங்கம் அப்படி இப்படின்னு பொதுவான தலைப்புகளில் இருப்பார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு படைப்பாளி, ஒரு புலவர், அவருடைய பெயரால் அமையக்கூடிய ஒரு இலக்கிய அமைப்பு என்று சொன்னால் திருவள்ளுவர் பேரவைகள், திருக்குறள் பேரவைகள் மிக முக்கியமானவை. குன்றக்குடி ஆதீனங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு உருவாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் பல அமைப்புகள் திருக்குறளுக்கு, வள்ளுவருக்கு இருக்கின்றன. அதற்கு அடுத்த நிலையிலே ஒரு பெரிய அரசியல் சூழ்நிலையிலே இந்த கம்பன், ராமாயணம் அதற்கு எதிரான சூழலை ஒரு பேர் இயக்கம் ஏற்படுத்தினாலும் கூட அதன் மீது பற்றும் அதனுடைய நீங்களாத அந்த அரசியல் இயக்கத்தாலேயே அதை தவிர்த்து விட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கை கம்பன் பெற்றிருக்கிறார். இளங்கோவுக்கு அது மாதிரி இருந்தாலும் கூட இளங்கோவுக்கு அப்படியான அமைப்புகள் இருந்த மாதிரி தெரியல. ஆனா கம்பனுக்கு மிகச்சிறந்த அமைப்புகள், கம்பன் கழகங்கள் உலகமெங்கிலும் இருந்து மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு கம்பன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும், அந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு பெரும் கவிஞர் பாரதிதாசன் என்பவரே டிகாசி ரசிகமணி டிகேசி என்று சொல்லக்கூடிய பெருமான் கம்பராமாயணத்திலே சில பாடல்கள் எல்லாம் இடைச்செருள்கள், அவை
யாரோ பின்னால் சேர்த்தது என்று சொல்லி அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு அதனுடைய செறிவான பதிப்பை போடுகிற போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் பாரதிதாசன். நாங்க அதை எதிர்ப்போம், பேசுவோம். ஆனா கம்பனுடைய கவிதைகளில் கை வைக்க நீ யார் என்று சொல்லுகிற அளவிற்கு பாரதிதாசன் பேசினார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு கம்பன் மீது, அவனுடைய கவிதை மீது யாராலும் நெருங்க முடியாத அன்பை, யாரை விடவும் மேலான அன்பை அனைத்து தரப்பினரும் பெற்றிருக்கிறார்கள், வைத்திருந்தார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பாளி கம்பன். அது மட்டுமல்ல, அவன் சாதாரண ஒரு பொதுவாக நாட்டுப்புற இலக்கியத்திலிருந்துதான் ஏட்டிலக்கியங்கள் தங்களுக்கு தேவையான வடிவங்களை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதற்கும் முன்னோடியாக ஒரு ஏட்டிலக்கியமே ஒரு நாட்டுப்புற கலைஞனை பாதிக்கிற அளவிற்கு ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு படைப்பாளியாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் தமிழ் நெடும்பரப்புல கம்பனை போல் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த கவிஞன் கம்பன். அவனுடைய பெயரால் நடக்கக்கூடிய இந்த பேரு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய முதல்வர் ஐயா அவர்களுடைய உரைக்கு வழி விட்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய என் தமிழ்துறை தலைவருக்கு மிக்க நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும் என்றான் பாரதி. எம் பாரதியின் வைர வரிகளையே தன்னுடைய வைர வரிகளை ஆக்கியவர் எம் முதல்வர். எண்ணிய என்ன விஷயம் நினைச்சாரோ அதை முடிச்சு, அதை சிறப்பா முடிச்சு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை இன்னிவரும் கொடுத்துட்டு இருக்க எங்க முதல்வர் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் இணைய வழியாக, ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அவர் பையன் வேற்று ஒரு வேலைக்காக வெளியூரில் இருந்த போதிலும் எங்களுடைய தலைமை உரை ஆற்றுவதற்கு இணைய வழியாக வந்திருக்கும் ஐயாவுக்கு முதற்கன் என் வணக்கங்கள். அவர் தலைமை உரை ஆற்றியவரது கம்பன் செதுக்கிய பண்பாட்டு பாதை என்ற தலைப்பில் தலைமை உரை ஆற்றும் வருமாறு எம்முடைய முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வணக்கம், கேக்குறதா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அற்புதமாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழக அறக்கட்டளை திண்டிவனத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு சரவணன் அவர்களே, இந்த கம்பன் கழக அறக்கட்டளையினுடைய செயலாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவிழா நாயகி பேராசிரியர் க ஞானஜோதி அவர்களே, இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நம்முடைய சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே சிறப்பான முறையிலே மாணவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி, நெருப்படுத்தி, ஆக்கப்படுத்தி, ஒருங்கிணைத்து, பேராசிரியர்களையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர், வரவேற்புரை நல்கிய நம்முடைய கல்லூரியினுடைய திருவிழா நாயகர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மேலும் இந்த விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாடு உலகம் முழுவதும் இருந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கம்பன் விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால், கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கம்பனை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பெரிய பெருமையினை இந்த கம்பன் விழாவானது பெற்றிருக்கிறது. குறிப்பாக கம்பன் விழாக்கள் எல்லாம் 50-60 வயதுக்கு மேல் உள்ள முதியவர்களுக்குத்தான் இந்த கம்பன் விழா என்ற எண்ணத்தை போக்கி இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த கம்பன் எடுத்துச் செல்லப்படுகிறான் என்று அறியும் போது மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது.
என்னுடைய உள்ளம். எவ்வளவு காலம்தான் நாம் இந்த மாயமானை பற்றியும் மாரீசனை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்க போகிறோம்? எவ்வளவு காலம்தான் இந்த பட்டிமன்றங்களிலே கவியரங்கங்களிலே இந்த கம்பனை பற்றி பேசிக் கொண்டிருக்க போகிறோம்? கல்லூரிகளிலே பள்ளிகளிலே மாணவர்களிடையே இந்த கம்பனை எடுத்து செல்ல வேண்டாமா என்ற ஏக்கம் எங்களுக்கெல்லாம் பல காலமாக இருந்து கொண்டிருந்தது. அந்த ஏக்கத்தை போக்குகின்ற வகையிலே இந்த கம்பன் விழாவானது உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதம் விதைப்போம் என்ற இந்த ஹேஷ்டேகோட வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பன் விழாவிலே கம்பனை இந்த இளைய தலைமுறையிடம் எடுத்துச் செல்வது என்பது மிகச்சிறந்த ஒன்றாகும். நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும். கம்பனை புதிய நோக்கத்திலே சிந்திக்க வேண்டும், புதிய கருத்துக்களிலே சிந்திக்க வேண்டும். இளைஞர்களை இலக்கிய மேடை நோக்கி வரவழைக்க வேண்டும், இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பண்பாடு சார்ந்த பெருமிதத்தை இளைஞர்கள் பெற வேண்டும். நம்முடைய இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் இவற்றை சார்ந்த பெருமிதத்தை இளைஞர்கள் பெற வேண்டும். கம்பன் எதற்காக இந்த கம்ப ராமாயணத்தை கொடுத்தான் என்று நாம் புதிய நோக்கிலே சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட கவிஞன் கம்பன், எப்படிப்பட்ட காப்பியம் இந்த கம்ப ராமாயணம், அதை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இளைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி அந்த கம்ப ராமாயணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்முடைய கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர் பெருமக்கள் பெருமளவிலே இன்றைய தினம் மாலை வரை, காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அவர்கள் பொழிவுகளை செய்ய இருக்கிறார்கள் என்று எண்ணும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை, அந்த மாணவர்களை வாழ்த்துவதற்கு என்னுடைய நெஞ்சமானது துடிக்கின்றது. நேரிலே உங்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த திரை வழியாக பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காப்பியம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு எபிக் என்று எடுத்துக்கொண்டால், ஆங்கிலத்திலே காப்பியத்திற்கு எபிக் என்று சொல்லுவார்கள், EPIC, எபிக் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த காப்பியங்களுக்கு அவை எப்படி இருக்க வேண்டும் என்ற உத்திகளை கொடுத்தவன் கிரேக்க காப்பிய எழுத்தாளர் ஹோமர் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாளர் தான் உத்திகளை எல்லாம் கொடுத்தார். அதே போல ஒரு காப்பியத்தினுடைய முழுமையான கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவர் கிரேக்க காப்பிய எழுத்தாளராக இருக்கக்கூடிய வெர்ஜில் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் கட்டமைப்புகளை எல்லாம் உருவாக்கினார். அதே போல ஒரு காப்பியத்தினுடைய பாடு பொருள் எப்படி இருக்க வேண்டும், அந்த காப்பியத்தினுடைய நாயகன் எப்படி இருக்க வேண்டும், அந்த காப்பியத்தினுடைய பொருள் எப்படி இருக்க வேண்டும், அப்ஜெக்டிவ் எப்படி இருக்க வேண்டும், காப்பியத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வகுத்து கொடுத்தவன் ஆங்கில காப்பிய எழுத்தாளராக இருக்கக்கூடிய மில்டன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்தாளர். அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எப்படி நாம் விசாலமான பார்வையிலே பார்க்க வேண்டும், ஒரு இலக்கியம் என்பது எப்படி விரிந்து பறந்து கிடக்கிறது, பிரபஞ்சம் முழுவதையும் அந்த இலக்கியம் எப்படி படைக்கிறது, இலக்கியத்தின் மூலமாக பிரபஞ்சத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஷேக்ஸ்பியர் நமக்கெல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய இலக்கிய கர்த்தாக்களை எல்லாம் விஞ்சியவனாக கம்பன் இருக்கின்றான். எப்படிப்பட்ட ஹோமராக இருந்தாலும் சரி, வெர்ஜிலாக இருந்தாலும் சரி, மில்டனாக இருந்தாலும் சரி, ஷேக்ஸ்பியராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட எல்லா உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் விஞ்சி நிற்கக்கூடியவன் நம்முடைய கம்பநாட்டாழ்வான் என்று நான் சொல்லவில்லை, வாவேசு ஐயர் சொல்கின்றார். செத்துப்போன மொழி என்று சொல்லப்படக்கூடிய லத்தீன் மொழியை படித்தவர். அதே போல செத்துப்போன மொழி என்று
சொல்லப்படக்கூடிய கிரேக்க மொழியையும் கரைத்து குடித்தவர், பிரெஞ்சு மொழியை படித்தவர், வடமொழியை படித்தவர், ஆங்கிலத்தை படித்தவர், தமிழை நன்றாக கற்று தேர்ந்த அவர் சொல்கின்றார், நான் இத்தனை மொழிகளை படித்திருக்கின்றேன், இத்தனை இலக்கியங்களை கரைத்து கொடுத்திருக்கின்றேன், படித்து படித்து கரைத்து குடித்து இவர்களை இத்தனை காலமாக நான் படித்திருக்கின்றேன், கரைத்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய மனதிலும் சரி, இலக்கிய உலகத்திலும் சரி, சிம்மாசனம் போட்டு அழகாக உட்கார்ந்து கொண்டிருப்பவன் யார் என்று பார்த்தால் அந்த கவிஞன் கம்பனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று அவர் கூறுகின்றார். இவற்றையெல்லாம் நான் தமிழிலே இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் பற்று காரணமாக நான் சொல்லவில்லை, இத்தனை மொழிகளை படித்திருக்கிறேன் என்ற ஆணவத்திலே நான் சொல்லவில்லை. நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளிலே நான் ஈடுபட்டு பல்வேறு மொழிகளை படித்து பல்வேறு இலக்கியங்களை படித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை நான் மேற்கொண்டதன் காரணமாக என்னுடைய முடிவை நான் சொல்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். இப்படிப்பட்ட சிகரத்தை தொட்டவன் தான் நம்முடைய கம்பன். நாம் பெருமை கொள்ள வேண்டாமா? உலகத்திலே எவ்வளவோ மொழிகள் இருக்கின்றன, எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ காப்பியங்கள் இருக்கின்றன. அந்த காப்பியங்களை எல்லாம் விஞ்சி நிற்பது நம்முடைய கம்பராமாயணம் என்று நாமே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம், நாமே பேசிக் கொண்டிருக்கின்றோம், நாமே நம்முடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம், நாமே நம்முடைய உடம்பிலே சந்தனத்தை பூசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் தாகூரை படிக்கின்றோம், ஆனால் வடநாட்டிலே இருக்கக்கூடிய தாகூரை நாம் படிக்கின்றோம், ஆனால் வடநாட்டிலே இருப்பவர்கள் கம்பனை படிக்கின்றார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதியாரை நாம் படிக்கின்றோம், ஐயா கூட பாரதியை பற்றி அருமையாக எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாரதியை நாம் படிக்கின்றோம், ஆனால் வடநாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதியை படிக்கின்றார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இப்போது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விழாக்களின் மூலமாக இளைஞர்களை நாம் ஊக்குவித்து நாம் கம்பனை பற்றி நாமே பேசுவது மட்டும் இல்லாமல், இந்த இளைஞர்களிடம் எடுத்துச் செல்ல முற்படுவது மட்டும் இல்லாமல், வடநாட்டிலே இருப்பவர்கள் கூட, உலகம் முழுவதும் இருப்பவர்கள் கூட, தமிழ் மொழி தெரியாதவர்கள் கூட கம்பனை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் கம்பனை பல்வேறு மொழிகளிலே நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். பாவேசோயர் மேலும் குறிப்பிடுகின்றார், ரசனை என்று எடுத்துக்கொண்டால் இலக்கியத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் ரசனையோடு இருக்க வேண்டும். ரசனையோடு ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ரசனையோடு ஒவ்வொரு வார்த்தையும் பொதிந்து கிடப்பதுதான் கம்பராமாயணமாகும். அந்த ரசனையோடு இருக்கக்கூடிய இலக்கியத்தை படிப்பவனுக்கு புது புது ரசனைகளை அந்த இலக்கியமானது கொடுக்க வேண்டும். தனக்கென்று ஒரு ரசனையும் அந்த வார்த்தைக்கு இருக்க வேண்டும். படிப்பவனுக்கு புது ரசனையை அந்த இலக்கியமானது கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ரசனை மிகுந்த ஒரு இலக்கியம் தான் நம்முடைய கம்பராமாயணம் என்பதாகும். ரசனை மட்டுமல்ல, கம்பனை படித்தால் அறிவு விருத்தியாகும், ஞானம் பிறக்கும், சிந்தனை தெளிவாகும் என்பதை இந்த இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் அகல்வதற்காக நாம் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். ஒரு ரசனைக்காக மட்டுமல்லாமல், ஒரு இலக்கியத்தை படிப்பதற்காக மட்டுமல்லாமல், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய மாசுகளை எல்லாம் அகற்றிக் கொள்வதற்காக நாம் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். கம்பன் ஏன் இந்த இந்த ராமாயணத்தை எழுதினான்? ஏன் இந்த காப்பியத்தை அவன் எடுத்துக்கொண்டான்? வடமொழியிலே இருக்கக்கூடிய மூல நூலாக விளங்கக்கூடிய அந்த ராமாயணத்தை, வால்மீகியினுடைய ராமாயணத்தை மூல நூலாக வைத்துக் கொண்டு அவன் ஏன் எழுதினான்? தமிழர்களுக்கு இந்த ராமாயணத்தை பற்றி தெரியாதா? ராமகாதையை பற்றி தெரியாதா?
புறநானூற்றிலே கூட ராமாயணத்தை பற்றி குறிப்பு வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் காணக்கூடிய இந்த புறநானூற்று பாடலிலே கூட ராமகாதையை நாம் காண்கின்றோம். கருந்திரல் ராமன் உடன் துணை சீதை வலிந்தகை அரக்கன் வவ்விய ஞான்றை என்று புறநானூறு பேசுகின்றது. ராமனுடன் உடன் வந்த சீதை, அந்த சீதையை அந்த அரக்கனானவன் வவி கொண்டு சென்றான் என்ற ஒரு கருத்தை புறநானூறு பேசுகின்றது. அதே போல சிலப்பதிகாரமும் ராமாயணத்தை பற்றி அருமையான முறையிலே பேசுகிறது. தாரை ஏவலின் மாவுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழன்று என்று சிலப்பதிகாரத்திலே ராமனை பற்றி பேசுகின்றான் இளங்கோவடிகள். நெடுமொழி என்றோ என்று கூட இளங்கோவடிகள் கம்ப ராமாயணத்தை பற்றி கூறுகின்றார். ராமாயணத்தை பற்றி கூறுகின்றார், நெடுமொழி என்று கூறுகின்றார். நெடுமொழி என்றால் மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ராமாயண இலக்கியம், அந்த இலக்கியத்திலே வரக்கூடிய ராமன் தன்னுடைய காதலி தன்னை விட்டு நீங்கி கடுந்துயர் உழன்றான் என்று சிலப்பதிகாரத்திலே கூட நாம் காணக்கூடிய நிலையை இன்றைய தினம் பார்க்கின்றோம். சரி, பிறகு ராம காதையை ஏன் எடுத்துக்கொண்டான் கம்பன் என்று பார்த்தால், ஒரு முக்கியமான பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம், தமிழ் சார்ந்த பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் மக்கள் பண்பாட்டு நெறிமுறைகளை எல்லாம் இந்த ராம காதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வால்மீகியினுடைய அந்த ராமகாதையை தன்னுடைய மூல நூலாக எடுத்துக்கொண்டு ராமாயணத்தை படைக்கின்றார். இந்த கம்ப ராமாயணத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், கம்பனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்றால், புலனடக்கத்தை பற்றித்தான் முக்கியமாக கம்பன் பேசுகின்றான். இந்த கம்ப ராமாயணத்திலே, இந்த காப்பியம் முழுவதிலுமே புலனடக்கத்தை பற்றித்தான் மிக அதிகமாக கம்பன் பேசுகின்றார். இந்த புலனடக்கத்தை பற்றி சங்க இலக்கியங்களிலே கூட நாம் அதிகமாக காண முடியவில்லை என்ற ஏக்கம் கம்பனுக்கு இருந்திருக்க கூடும். அதன் காரணமாகத்தான் புலன் நுகர்ச்சியை பற்றி அதிக அளவிலே தமிழ் இலக்கியங்களிலே, புறநானூறு உட்பட பல இலக்கியங்களிலே புலன் நுகர்ச்சியை பற்றி நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த புலன் அடக்கத்தை பற்றி அதிகமான அளவிலே இலக்கியங்களிலே பேசப்படவில்லை என்று கம்பனுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்க கூடும். ஆனால் அதை போக்கிக் கொள்வதற்காகத்தான் புலனடக்கத்தை பற்றி அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக, ஒரு உந்துதலின் காரணமாகத்தான் கம்பன் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காப்பியத்திலே படைக்கின்றார். ஒரு தண்டவாளம் இருந்தால் அந்த தண்டவாளத்திலே 2 அழகான அந்த தண்டவாளத்தை 2 உருவங்கள் சேர்ப்பது போல, அந்த கம்பிகள் சேர்ப்பது போல, வடங்கள் சேர்ப்பது போல, அன்பு ஒரு புறமும் அறம் ஒரு புறமும் நம்முடைய வாழ்க்கை என்ற தண்டவாளத்தை இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கக்கூடியது அன்பு, அறம் என்று சொல்லக்கூடிய இரண்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிறது. இதைத்தான் மகத்தான நோக்கங்களாக கம்பன் படைக்கின்றான் தன்னுடைய காப்பியத்திலே. கம்பராமாயணத்தை நாம் படிக்கும் போது நாம் என்ன நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், அறம் சார்ந்து நாம் வாழ்கின்றோமா என்று நாம் முக்கியமான கேள்வியை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த இளைஞர்கள் குறிப்பாக அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாம் எல்லாம் கேட்டு பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கின்றோம்.
அன்பு சார்ந்து நாம் வாழ்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கின்றோம். மனித நேயம் என்பது எங்கே இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நாள்தோறும் நாம் கேட்டு பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம், பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே அன்பு எங்கே இருக்கிறது, அறம் எங்கே இருக்கிறது, மனித நேயம் எங்கே இருக்கிறது? தனித்தனி தீவாக மனிதன் இப்பொழுது மாறிவிட்டான். உலகத்திலே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மனிதன் தனித்தனி தீவாக இப்பொழுது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் கம்ப ராமாயணத்திலே நாம் இந்த தீர்வை பார்க்கக்கூடிய அற்புதமாக ஒரு சூழல் எல்லாம் இங்கே இருக்கிறது. இதற்குத்தான் நாம் கம்பனை படிக்க வேண்டும், இதற்குத்தான் நாம் கம்பனை கொண்டாட வேண்டும், இதற்குத்தான் கம்பன் விழாக்களை நாம் எடுக்க வேண்டும். மனித நேயத்தையும் அன்பையும் அறத்தையும் இந்த உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் கம்பன் எடுத்து சென்றான் என்ற பாங்கினை நாம் மட்டும் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அன்பையும் அறத்தையும் மனித நேயத்தையும் கம்பராமாயணத்திலே கம்பன் எப்படி இந்த புலனடக்கம் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல முற்பட எழுந்த கம்பன் எப்படியெல்லாம் இதை படைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் கம்பனுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியும். புலன் அடக்கம் என்பது இருக்கிறது, புலன் ஒடுக்கம் என்பது இருக்கிறது. இரண்டு வகை இருக்கிறது. புலன் அடக்கம் என்பது வேறு, புலன் ஒடுக்கம் என்பது வேறு. கம்பன் பேசுவது புலன் அடக்கத்தை பற்றித்தான். கம்பன் புலன்களை ஒடுக்க சொல்லவில்லை, கம்பன் புலன்களை அடக்கத்தான் சொல்கின்றான். ரோமாபுரி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரோம் நகரம். ரோம் இஸ் நாட் பில்ட் ஆன் எ சிங்கிள் டே என்று சொல்வார்கள். அற்புதமான ஒரு நகரம் ரோமாபுரி பேரரசு, ரோமாபுரி நகரம். அழகான கட்டிடங்களையும் அழகான தெருக்களையும் கொண்டிருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரங்களிலே முக்கியமான ஒரு நகரமானது, பழம்பெரும் நகரமாக விளங்கக்கூடியது ரோமாபுரி பேரரசு. ஆனால் அதை பார்த்தால் குண்டூசி போலதான் இருக்கும். சிறிய ஒரு ஊர். அந்த சிறிய ஊராக இருக்கக்கூடிய அந்த ரோமாபுரி பேரரசாக மாறியதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் வீரம் நிறைந்த மக்கள், வீரம் நிறைந்த மக்கள், தியாகம் நிறைந்த மக்கள், அறிவு நிறைந்த மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ரோமாபுரி பேரரசை உருவாக்கினார்கள். ஆனால் எப்படி அந்த ரோமாபுரி பேரரசு உருவாகியதோ அதே போல ஒரே நிமிஷத்திலே ஒரே நொடியிலே உருவான ஒரே நேரத்திலேயே அது அழிந்து போனது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எவ்வளவு வேகமாக அந்த ரோமாபுரி பேரரசு வளர்ந்ததோ அதே அளவு வேகமாக அந்த ரோமாபுரி பேரரசு அழிந்தது என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த அழிவு நேர்ந்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மிக அதிகமான நுகர்ச்சியின் காரணமாக, மிக அதிகமான புலனடக்கம் இல்லாததன் காரணமாக, நுகர்ச்சியின் காரணமாக, மிக அதிகமாக செல்வம் சேர்ந்ததன் காரணமாக அந்த ரோமாபுரி பேரரசு அழிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். கோல்ட்ஸ்மித் என்று ஒரு ஆங்கில ஆசிரியர் இருக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால் when wealth accumulates men decay என்று சொல்கின்றார். wealth accumulates, செல்வம் சேர சேர மனிதனுடைய பண்பாடு அழிந்துவிடும் என்று அவர் கூறுகின்றார். எங்கெல்லாம் செல்வம் சேருகிறதோ அங்கெல்லாம் பண்பாடானது சிதைந்து விடும், அழிந்து விடும் என்று கூறுகின்றார். வீட்டிலே கூட அதிகமாக செல்வம் சேர சேர வீட்டிலே இருக்கக்கூடிய பண்பாடுகள் ஒவ்வொன்றாக அழிந்துவிடும். நாட்டிலே செல்வங்கள் சேர சேர நாட்டிலே இருக்கக்கூடிய பண்பாடெல்லாம் அழிந்துவிடும். when wealth accumulates men decay என்று அவர் கூறுகின்றார், கோல்ட்ஸ்மித். அதுபோலத்தான் இந்த ரோமாபுரி பேரரசிலே வெல்த் என்பது, செல்வம் என்பது சேர சேர அந்த நாட்டினுடைய பண்பாடு சிதைந்து விடுகிறது.
அது போலத்தான் இலங்கையிலே நாம் ராவணனை பார்க்கின்றோம். ரோமாபுரி பேரரசு எப்படி வீழ்ந்ததோ அது போல இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த ராவணன் எப்படி இருந்தான்? எப்படிப்பட்ட நாடு இலங்கை? எப்படிப்பட்ட வளங்களை எல்லாம் கொண்ட நாடு இலங்கை? மாட மாளிகைகள் எல்லாம், மரங்கள் எல்லாம் கனகமாகவும், மாட மாளிகைகள் எல்லாம் கற்பகமாகவும் இருந்தது இலங்கை என்று கூறுகின்றார். எங்கு பார்த்தாலும் தங்கம், எங்கு பார்த்தாலும் வைரங்கள், எங்கு பார்த்தாலும் வைடூரியங்கள், கற்பக மரங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றனவாம். கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பக மரங்கள் தெருவெல்லாம் இருக்கின்றனவாம் இலங்கையிலே. வீடுகளில் எல்லாம் கனகங்கள், வீடுகளில் எல்லாம் கற்பகங்கள், வீடுகளில் எல்லாம் தங்கம், வைரம், வைடூரியங்கள், கோமேதகங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றனவாம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏவலாளிகள் யார் என்று பார்த்தால், சேவை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், தேவர்கள் எல்லாம் வந்து வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இலங்கையிலே தேவர்கள் வீட்டு வேலை செய்கின்றார்களாம், ஏவலாளிகளாக இருக்கின்றார்களாம். அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகளுக்கெல்லாம் யார் பணிப்பெண்களாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், தேவதைகள் எல்லாம் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய அரக்கிகளுக்கெல்லாம் பணிப்பெண்களாக இருக்கின்றார்களாம். நினைத்து பாருங்கள், அப்பேற்பட்ட வளங்களை கொண்ட நாடு இலங்கை. அப்படிப்பட்ட நாட்டை ஆள்பவன் அந்த ராவணேஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னன். அப்பேற்பட்ட நாட்டை அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். செல்வ செழிப்பிலே மிதந்து கொண்டிருக்கிறது அந்த இலங்கை. அந்த இலங்கையிலே அந்த நகரமானது எப்படி இருக்கின்றது, மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள் என்ற ஒரு வாழ்க்கை முறையை அற்புதமான பாடலிலே கம்பன் விளக்குகின்றார். காலையிலே எழுந்து நாம் என்ன செய்வோம்? வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? காலையிலே எழுந்தவுடன் காப்பி குடிப்போம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அங்கே இலங்கையிலே பெண்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால், வீட்டை தெளித்து பெருக்கி கோலமிட வேண்டும். வீட்டு வாசலை தெளித்து பெருக்கி கோலமிட வேண்டும். பண்பாட்டு விழுமியங்களிலே முக்கியமாக கருதப்படுவது காலையிலே அதிகாலையிலே எழுந்து வீட்டை தெளித்து கோலமிடுவது என்பது நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களிலே ஒன்றாக கருதப்படுகிறது. காலை பொழுது விடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தெருவை கூட்ட வேண்டும், குப்பையெல்லாம் கூட்ட வேண்டும் அல்லவா, பெருக்க வேண்டும் அல்லவா, அதற்கு துடைப்பம் வேண்டும் அல்லவா. துடைப்பதற்கு எங்க போவது என்று கேட்டால், வானத்திலே இருக்கக்கூடிய மின்னல் கீற்று இருக்கிறது அல்லவா, வானத்திலே இருக்கக்கூடிய மின்னல் கீற்றை பிடித்து ஒடித்து மடக்கி துடப்பமாக செய்து கொள்கின்றார்களாம் அந்த இல்லத்தரசிகள். வானத்திலே இருக்கக்கூடிய மின்னல் கீற்றுகளை எல்லாம் ஒடித்து மடக்கி துடப்பமாக செய்து கொண்ட அந்த குப்பைகளை எல்லாம் பெருக்க முற்படுகிறார்களாம். குப்பைக்கு இப்போது துடைப்பம் ரெடியாகிவிட்டது, தயாராகிவிட்டது. குப்பை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், தெருக்களிலே கற்பக மரங்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த கற்பக மரங்களில் இருந்து கொட்டக்கூடிய வாசனை மிகுந்த பூக்களும், வாசனை மிகுந்த கனகங்களும், வாசனை மிகுந்த இலைகளும், பூக்களும், கனகங்களும் குப்பையாக தெருக்களிலே கொட்டி கிடக்கிறதாம். அப்பேற்பட்ட குப்பைகளைத்தான் அந்த இல்லத்தரசிகள் வானத்திலே இருந்து மின்னலை ஒடித்து துடப்பமாக ஆக்கி அதை கூட்டுகின்றார்களாம். தண்ணீர் தெளிக்க வேண்டும் அல்லவா, தண்ணீருக்கு எங்கே போவது என்று பார்த்தால், நேராக கையை தூக்குகின்றார்களாம் வானத்திலே. வானத்தை நோக்கி கையை தூக்கி அங்கே இருக்கக்கூடிய ஆகாச கங்கையை அப்படியே எடுத்து தண்ணீரை தெளிக்கின்றார்களாம். மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி. மின்கொடி என்றால் மின்னல் கொடியை பிடித்து மடக்கி அதை அடுக்கி துடப்பமாக செய்து கொண்டு இருக்கின்றார்களாம்.
மீகாரம் எங்கனும் நறுந்துகள் விளக்கி, மீகாரம் என்று எங்கனும் நடுந்துகள் விளக்கி, அந்த துகளாக இருக்கக்கூடிய நறுமணம் வீசுகின்ற அந்த துகள்களை எல்லாம், தெருக்களிலே சிந்தி கிடக்கின்ற அந்த கற்பக மரத்தினுடைய துகள்களை எல்லாம் அந்த மின்னல் கீற்றால் அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துடைப்பத்தை வைத்துக் கொண்டு பெருக்குகின்றார்களாம். தண்ணீர் தெளிப்பதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால், ஆகாய கங்கையினை அங்கையில் அள்ளி ஆகாய செஞ்சொலவர் வீசப்படுகாரம் என்று கூறுகின்றார். அந்த ஆகாய கங்கை அப்படியே புடுங்கி எடுத்து ஒரு கைகளிலே ஏந்தி கொண்டு தெளிக்கின்றார்களாம். அப்படி பார்த்தால் அந்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இலங்கையிலே எப்படி இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட உயரத்திலே வானை முட்டுகின்ற அளவிற்கு, விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த பாடல் வாயிலாக நாம் காண்கின்றோம் அல்லவா. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த செல்வ செழிப்போடு இருந்திருக்கின்றது அந்த இலங்கை நகரம். அந்த இலங்கை நகரத்திலே அனுமன் பேசுகின்றான். ஊர்தேடு படலம் என்ற அந்த பகுதியிலே இலங்கையினுடைய செழிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பாத்திரத்தின் வாயிலாக, அனுமன் வாயிலாக அந்த ஊரினுடைய சிறப்பை எடுத்து கூறுகின்றான் கம்பன். இதுதான் இலக்கிய ஆசிரியர்களுடைய மிகச்சிறந்த ஒரு உத்தியாகும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தின் வாயிலாக அந்த ஊரினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்வது என்பது அனுமன் வாயிலாக ஊர்தேடு படலத்திலே இலங்கையினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கின்றான் கம்பன். ஆடுனர் பாடுனராகி கழிக்கின்றார்கள் என்று இலங்கை நகரத்திலே இருக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்கின்றார். மக்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஒருவனுடைய கண்களில் இருந்தும் கண்ணீரானது வரவில்லை என்று அனுமன் சொல்கின்றார். யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீரே வரவில்லை, அனைவரும் சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இலங்கையினுடைய அழகை காட்டுகின்றான் கம்பன் அனுமனின் வாயிலாக. அப்படிப்பட்ட அந்த ராவணன், இப்பேற்பட்ட நாட்டை ஆளக்கூடிய அந்த ராவணன், சாம வேதத்தை கற்ற அந்த ராவணன், செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த ராவணன் வீழ்ந்ததற்கு என்ன காரணம்? இப்பேற்பட்ட இந்த இலங்கையானது வீழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த ராவணனை மையமாக வைத்து தமிழ் சமுதாயத்திற்கு நாம் பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் ராமாயணத்தை கம்பன் நமக்கு படைத்திருக்கின்றான். இதே விஷயத்தை தான் ஆதிசங்கரர் தன்னுடைய விவேக சூடாமணியிலே சொல்கின்றார். புலனடக்கம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக கம்ப ராமாயணத்திலே எப்படி கம்பன் எடுத்து காட்டுகின்றானோ, இந்த விஷயத்தை ஆதிசங்கரனுடைய விவேக சூடாமணியிலிருந்து கம்பன் எடுத்திருப்பானோ என்று நமக்கு தோன்றுகிறது. நீங்கள் இந்த விலங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டால், பறவைகளை எடுத்துக்கொண்டால், அவைகளுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொறி மூலமாகத்தான் மரணம் ஏற்படும். எந்த விலங்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பறவையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐம்பொறிகள் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த ஐம்பொறிகளிலே ஒரு பொறி மூலமாகத்தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரணமானது சம்பவிக்கின்றது. ஆதிசங்கரர் தன்னுடைய விவேக சூடாமணியிலே இதை சொல்கின்றார். ஒரு மானை எடுத்துக்கொள்ளுங்கள். மானிற்கு எப்படி மரணமானது சம்பவிக்கின்றது என்று பார்த்தால், மானானது ஒரு ஓசையை கேட்கின்றது. எங்கோ ஒரு ஓசை ஏற்படுகின்றது. அந்த ஓசையை தன்னுடைய காதிலே கேட்கின்றது. ஒரு ஓசையை கேட்ட அந்த மானானது அந்த ஓசை எங்கிருந்து வருகிறது என்று தேடி தேடி செல்கின்றது. அந்த தேடி செல்கின்ற போது அந்த வேடனானவன் அந்த மானை பிடித்து விடுகின்றான், அதை அழித்து விடுகின்றான். மானிற்கு அழிவானது தன்னுடைய காது மூலமாக ஏற்படுகிறது.
ஒரு விட்டில் பூச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த விட்டில் பூச்சி அது எப்படி அழிகின்றது என்று பார்த்தால், வெளிச்சத்தை தேடி அந்த விட்டில் பூச்சியானது செல்கின்றது. கண்களுக்கு அது கவர்ச்சியாக இருக்கிறது. கண்களிலே ஏற்படக்கூடிய அந்த கவர்ச்சி, விட்டில் பூச்சியானது அதை தேடி அந்த வெளிச்சத்தை தேடி செல்கின்றது. அப்போது வெளிச்சத்திலே சிக்கி தவித்து அந்த விட்டில் பூச்சியானது இறந்து விடுகிறது. யானையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த யானை எப்படி வீழ்கிறது என்று பார்த்தால், உடம்பு தரக்கூடிய, மெய் தரக்கூடிய சுகத்தின் காரணமாக அந்த யானையை மிக எளிதாக வீழ்த்த முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆண் யானையின் முன்னால் ஒரு பெண் யானையை நிற்க வைத்து விட்டால், அந்த மெய் தரக்கூடிய சுகத்தின் காரணமாக அந்த ஆண் யானையை மிக எளிதிலேயே நாம் வீழ்த்திவிட முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். யானையானது மெய் தரக்கூடிய அந்த சுகத்தின் காரணமாக வீழ்ந்து விடுகிறது. ஒரு வண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டு எப்படி வீழ்கிறது என்று பார்த்தால், ஒரு செண்பக பூ இருக்கிறது. அந்த செண்பக பூவிலே அந்த வண்டானது அமர்ந்து கொண்டு இந்த தேனை உறிஞ்சி கொண்டே இருக்கிறது. சிறிது நேரத்திலே அந்த செண்பக பூவானது மூடிக்கொண்டு விடுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வண்டானது சிக்கி தவித்து சின்ன பின்னமாகி அந்த வண்டானது தேனை உறிஞ்சி கொண்டிருக்கும் போது அந்த நிலையிலேயே அந்த வண்டானது அந்த பூக்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாகி அது இறந்து விடுகிறது. இப்படிப்பட்ட விலங்காக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு உயிராக இருந்தாலும் சரி, வண்டாக இருந்தாலும் சரி, அது ஒரே ஒரு பொறியின் மூலமாக அதற்கு மரணம் சம்பவிக்கிறது. மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். மீனுக்கு எப்படி மரணமானது சம்பவிக்கிறது என்று பார்த்தால், ஒரு தூண்டிலே ஒரு புழுவை வைத்து நீங்கள் மீனுக்கு காட்டுங்கள். அதை கவ்வுவதற்காக அந்த மீனானது அந்த தூண்டிலை கவ்வி இழுக்கும் போது அப்படியே அந்த மீனானது அதிலே சிக்கி தவித்து அது இறந்து விடுகிறது. இப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் சரி, வண்டாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, விட்டில் பூச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு பொறியின் மூலமாகத்தான் அதற்கு மரணமானது சம்பவிக்கின்றது. ஆனால் மனிதனே, உனக்கு 5 பொறிகள் இருக்கின்றது. மெய், வாய், கண், காது, மூக்கு என்று சொல்லப்படக்கூடிய 5 பொறிகளின் மூலமாகவே உனக்கு அழிவு ஏற்பட போகிறது. அந்த 5 புலன்களையும் நீ அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆதிசங்கரர் தன்னுடைய விவேக சூடாமணி என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே கூறுகின்றார். ஒவ்வொரு பொறியின் மூலமாகவும் நீ விழாமல், ஒவ்வொரு பொறியிலும் நீ விழுந்து விடாமல் 5 பொறிகளையும் நீ அடக்கி ஆதிக்கம் செலுத்துவதே புலனடக்கமாகும் என்று ஆதிசங்கரர் சொல்கின்றார். முக்கியமான ஒரு உடல் பற்று என்று இருக்கிறது. அதே போல உடைமை பற்று என்று ஒன்று இருக்கிறது. உடல் பற்று என்று ஒன்று இருக்கிறது, உடைமை பற்று என்று ஒன்று இருக்கிறது. உடைமை பற்றை விட மிக மோசமானது இந்த உடல் பற்று ஆகும். ராவணன் இந்த உடல் பற்றை வைத்துக் கொண்டுதான் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். 5 புலன்களிலே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை எல்லாம் அடக்க முடியாமல், புலன்களை அடக்க முடியாமல் சிக்கி தவித்த ஒரு பாத்திரங்களிலே முதன்மை பாத்திரமாக ராவணன் இருந்ததன் காரணமாகத்தான் எப்பேற்பட்ட வேதங்களை படித்திருந்தால் கூட, எப்பேற்பட்ட பேரரசனாக அவன் இருந்திருந்தால் கூட, எப்பேற்பட்ட அந்த இலங்கை ராஜ்யத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தால் கூட, அவன் இந்த புலனடக்கம் என்பதை செய்ய முடியாமல் போனதன் காரணமாக அவன் வீழ்ந்தான். அவனுடைய நாடும் வீழ்ந்தது என்று எடுத்து கூறுவதற்காகத்தான் கம்பன் இந்த ராமாயணத்தை படைத்திருக்கின்றான். ஆண்மை எது என்று பார்த்தால், எது பேராண்மை என்று பார்த்தால், புலனடக்கம் ஒன்றுதான் ஆண்மையாகவும், புலனடக்கம் ஒன்றுதான் பேராண்மையாகவும் பேசப்படுகிறது.
வள்ளுவன் கூட என்ன சொல்கின்றான் என்று பார்த்தால், பிறன்மனை நோக்கா பேராண்மை பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறம் கொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று வள்ளுவன் பேசுகின்றான். பிறன்மனை நோக்கா பேராண்மை, எது பேராண்மை என்று பார்த்தால், பிறன் மனைவியை நோக்காமல் இருப்பதுதான் பேராண்மை என்று வள்ளுவன் பேசுகின்றான். இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று ராமன் கூறுகின்றான். இப்படிப்பட்ட ராம பாத்திரத்தை, பேராண்மை மிக்க ஒரு பாத்திரத்தை, ராமனுடைய பாத்திரத்தை, அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நெறிப்படி வாழ்ந்த பாத்திரத்தை படைத்திருக்கின்றான் கம்பன். இதைத்தான் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நெறிப்படி நாம் வாழ வேண்டும், புலநடக்கத்துடன் வாழ வேண்டும், பிறன்மனை நோக்கா பேராண்மை பொருந்தியவர்களாக நாம் வாழ வேண்டும். சும்மா ஆண்மை 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. நாம் பேராண்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதியார் கூறுவது போல, இக்கால இளைஞர்கள் பாரதியாருடைய கவிதை வரிகளை சும்மா வாய்க்கு மட்டும் சொல்லாமல், கம்பனுடைய பாத்திரங்களிலே மிகச் சிறந்த பாத்திரமாக அறம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கம்பன் விரும்பிய அந்த பாத்திரத்தை எப்படியெல்லாம் அவன் படைத்திருக்கிறான் என்று எண்ணி பார்த்து நாம் வாழ வேண்டும். நீதி நெறிப்படி நாம் வாழ வேண்டும். பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புலநடக்கத்துடன் நாம் வாழ வேண்டும். நாம் நம்முடைய நாடு வீழ்வதற்கு நாமே காரணமாக ஆயிடக்கூடாது. பண்பாட்டு விழுமியங்களை நாம் போற்றி பாதுகாத்தால் நாமும் சிறப்பாக வாழ முடியும், நம்முடைய நாடும் மேன்மை அடையும் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இளைஞர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், எது ஆண்மை எது பேராண்மை என்று யோசித்து பார்த்து, பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறம் கொன்றோ ஆண்ட ஒழுக்கு என்ற ஒழுக்கத்துடன் நாம் வாழ்வோம். கம்பனை போற்றுவோம், ராமனை போற்றுவோம். அறத்தின் சிகரமாக விளங்கக்கூடிய நாம் ராமனை போற்றி கொண்டாடி மகிழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தலைமை உரையை, ஒரு பேர் உரை ஆற்றிய எம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு அனைத்து சார்பிலும் என் நன்றியை உறுத்தாகிறேன். அவர் ஆரம்பிச்சார் கம்பரை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் பிற மொழி அறிஞர்களுடைய கூற்றோடு அதை ஒப்புமைப்படுத்தி எதிர்கால இளைஞர்கள் எப்படி பண்பாடோடு இருக்கணும், ஒரு உயிர்களுடைய உயிர்ப்பு தன்மையை பற்றியும் சொல்லி புல நடக்கவும் வேணும், பிறன்மனை நோக்காம வேணும் என்ற அனைத்து பண்பாட்டு கூறுகளையும் அழகாக ஒருங்கிணைத்து நம்ம இடையே பன்மொழி புலவராக இருக்கக்கூடிய நம் கல்லூரி முதல்வர் ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை வணங்குகிறேன். நன்றி.